உருகிய நெஞ்சம் குன்றாய் உயர்ந்திட ஆத்ம தீபம் ஏற்றிவிடு. ஆண்டுகளாயிரம் ஆயின ஐமுறை மீண்டும் தரிசனம் பாரத மண்ணிலே. ஆண்டுகளாயிரம் ஆயின ஐமுறை மீண்டும் தரிசனம் பாரத மண்ணிலே. பிரம்மா மூலமாய் பிதாவின் அறிமுகம் பேரின்பம் பெற்றிட சத்கதி அடைந்திட ஆத்ம தீபம் ஏற்றிவிடு. அஞ்ஞான இருள் தன்னை அகற்றிவிடு. சிவனை இதயத்தில் அமர்த்திவிடு. செந்தாமரை போல வாழ்ந்துவிடு. ஆத்ம தீபம் ஏற்றிவிடு. 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 ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஆத்ம தீபம் ஏற்றிவிடு, அஞ்ஞான இருள் தன்னை அழித்துவிடு. பாட்டு கேட்டிங்களா? ஸோ இப்படி நம்ம மெடிடேஷன் சாங்ஸ் கூட ஞானத்தின் ஆதாரத்தில் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் சாங் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருந்தேன். ஃபுல்லாக கேட்டிங்களா? லிரிக்ஸில் உங்கள் மனசை கொடுத்தீங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சிஸ்டர். ம் ம் இப்போ மெடிடேஷன் சாங் 1-2 உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சோன்னே அனுப்புகிறேன். ஸோ காலையில் அமிர்த வேளை என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 மணியிலிருந்து 5 மணி வரை அமிர்த வேளை காலையில். ஸோ உங்களால் இந்த 5 மணிக்குள்ளே எப்போ எழுந்துக்க முடியுமோ அப்போ கொஞ்சம் உங்களை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு உட்காந்துட்டு மெடிடேஷன் ஆரம்பிங்க. இந்த மெடிடேஷன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இனிஷியலாக நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணும் பொழுது அந்த சாங்ஸோட பொருளை லயிச்சிருவேன். ஏன்னா இந்த ராஜயோக தியானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனதிற்கு சிரேஷ்டமான சத்தியமான எண்ணங்களை கொடுக்கணும், உருவாக்கணும். ஏன்னா எண்ணத்தின் மூலமாகத்தான் நமக்கு எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. என்ன எண்ணுகிறோமோ அதுதான் வாழ்வாக அமைகிறது இல்லையா? அப்ப அந்த எண்ணங்கள் நம்ம சிரேஷ்டமானதாக, அதாவது தலை சிறந்ததாக ஆக்கிக்கணும். தலை சிறந்ததாக ஆக்குவது அப்படின்னா சத்தியமானதாக ஆக்குவதுன்னு அர்த்தம். சத்தியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஆத்மா அப்படிங்கிறது தான் முதல் சத்தியம். நம்ம இந்த ஞானத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முதல் சத்தியம் பரம சத்தியம் அப்படின்னா நான் ஆத்மான்ற விஷயம். இந்த ஆத்மான்ற ஒரு விஷயமானது இதை நம்ம உணர்வாக மாறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும். இன்னைக்கு கூட இந்த பாடல்ல பார்த்தோம், நாமும் ஜோதி தந்தை பரஞ்சோதி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துல வேறில்லை ஜாதி. யோசிச்சு பாருங்க, நானும் ஜோதி தந்தை பரஞ்சோதி. இதை தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்தில் வேறில்லை ஜாதி. எத்தனை விஷயங்கள்ல நாம ஒருத்தர் மற்றவரோடு வேறுபடுத்தி பார்க்கிறோம். இந்த எல்லா வேற்றுமைகளையும் களையணும் அப்படின்னா அதற்கான முதல் படி, முக்கியமான படி ஆத்மா அப்படின்ற உணர்வு. ஸோ அந்த ஆத்ம உணர்வை நாம எந்தெந்த ரீதியில நம்ம கொண்டுட்டு வரணும், அதற்கான வேரியஸ் மெத்தட்ஸ் தான் நம்ம இந்த ஞானத்தின் மூலமாகவும் இந்த தியானத்தின் மூலமாகவும் நம்ம கொண்டுட்டு வரப்போறோம். ஓகேங்களா? இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
பாட்டு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது சிஸ்டர். ம். கண் ம். இப்ப நம்ம நேற்று எதிர்கொள்ளும் சக்தியை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கு ஒத்துழைக்கும் சக்தி பத்தியும் கொஞ்சம் பார்த்துடலாம். சாய் சிஸ்டர் நிறையவே ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. சில விஷயங்கள் மட்டும் நாம சொல்லி அதோடு கொஞ்சம் யோகத்திற்கான ம், அந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா எதன் அடிப்படையில ஒத்துழைப்பு கொடுப்போம்? இப்ப உங்க வீட்டிலேயே வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ம். இப்ப நீங்க ஒரு தாயாக இருக்கிறீங்க. இப்போ உங்க மகளையோ மகன்கிட்டயோ நீங்க ஒரு வீட்டு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணு, இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம நம்ம செய்கின்ற காரியத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம கேட்போம். சப்போர்ட் கொடுக்கறவங்க நம்ம அதே மாதிரி எந்த காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவங்களும் விரும்புறாங்களோ அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வேற எந்த ஒரு ரீதியில நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம்? இப்ப பாருங்க, எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு தேவையானவங்க, அவங்க ஒரு காரியத்துல ஈடுபடுறாங்க. ஆனா அந்த காரியத்தை பத்தி எனக்கு அவ்வளவா அறிவோ அல்ல அதுல பண்ணணுமோ விருப்பமோ இல்லை. ஆனா அவங்கள எனக்கு பிடிக்கும். யார் அந்த காரியம் செய்றாங்களோ அவங்கள எனக்கு பிடிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்? அவர் என்னை சார்ந்தவர். அவருக்கு ஒரு விஷயம்னா நான் செய்யணும். அப்போ ஒருத்தர் ஒரு மனிதருக்காகவோ இல்லை அவர் செய்கின்ற காரியத்திற்காகவோ ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம். இந்த விஷயம் நல்லா புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுது sister. புரியுதுங்க புரியுது. சிஸ்டர். ம். புரியுதுமா? ம். அப்ப இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, யார் ஒருவர் ஒரு காரியத்தை செய்றாரோ அந்த காரியத்திற்காக ஒத்துழைப்பு கொடுப்பது. அது ரெண்டு ரீதியில செய்றோம். ஒண்ணு, அந்த அவர்கள் செய்கின்ற காரியமே ரொம்ப நமக்கும் பிடிச்சிருக்கு, அதனால ஒத்துழைப்பு கொடுக்கறோம். இல்ல செய்யறவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கொடுக்கறோம். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்திற்காக, அதாவது ஒருத்தரை பிடிக்கும் அதற்காக தான் நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன், ஆனா அவங்க செய்யற வேலை கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு நான் செய்றேன். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்னுடைய மனைவி இன்னும் பக்தி மார்க்கத்துல இருந்து விடுபடல, கொஞ்சம் கோயிலுக்கு போகணும் வைக்கணும்பாங்க. சரி. அவங்களுக்காக கொடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து. ஓகே. ஓகே. வேற யாராவது? நானும் நானும் அதேதான் சிஸ்டர். அஹ், ஹஸ்பண்டுக்காக கோவில் போறது, வீட்ல செய்யறது எல்லாமே ஹஸ்பண்டுக்காகவும் மாமியாருக்காகவும் தான். ம். ஓகே. ம். வேற எல்லாருக்குமே இது வாழ்க்கையில நடக்குது இல்ல? கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன். எங்க பசங்களுக்காக பிடிக்கும் ம். செய்வாங்க. என்ன விஷயம்? எது பிடிக்கும்? அதே போல ஃப்ரூட்ஸ் சாப்பிட பிடிக்கும். ம். ஆனா இப்போ சமையல்ன்றது வேற வழி இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே அதுதானே ரொம்ப பிடிக்கும்ன்றதால செஞ்சுட்டு ஃப்ரூட்ஸ் ம். சாப்பிட்டுக்கிறது அப்படி ஓகே. போகும். ஓகே. ம். ஓகே. வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? இப்ப பாருங்க, சில விஷயங்கள் ரொம்ப கடினமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு, ஆம், இப்ப நம்ம வீட்ல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க. ரெண்டு பேருமே அந்த ஒரு பேக்ரவுண்ட்லயே இல்லை. நான்லாம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் உடலை வளைச்சு ஒரு காரியம் செய்யணும்னா கொஞ்சம் நோகும் எனக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப அந்த நம்ம பிஇ பீரியட்ல ஜென்ரலா வந்து வெளியே வருவோம், கிரவுண்டை சுத்த சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே வந்து அந்த கிரவுண்டை சுத்திட்டு தான் வரணும். இப்ப இந்த கிரவுண்டை சுத்தணும் அப்படிங்கறதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், வேற இன்டோர் கேம்ஸ் அதுல வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டேன். ஸோ அப்படி கேரம் போர்டு, செஸ் அதுலெல்லாம் நம்ம ப்ளே பண்ணணும். அதில் ஸ்கூலுக்காக ஒரு டீம் பிளேயர் ஆயிட்டோம்னா நமக்கு வந்து அதில் தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவங்களும் விரும்புவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் கேரம் விளையாட ஆரம்பித்தேன். அதனால ஒரு ஒரு 2 3
முறை வந்து ஸ்கூலுக்காக ப்ளே பண்ண போகும் பொழுது நம்மளால அந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடிஞ்சுது. உடனே டீச்சர் என்ன சொல்லுவாங்க, சரி லக்ஷ்மி பிரியா நீ போய் விளையாடிக்கோ, நீ எதுக்கு கிரவுண்டுக்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயங்கர ரிலீஃபா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கொஞ்சம் அந்த உடலை வளைச்சு வருத்தி செய்யணும் அப்படின்னாலே ஒரு இது. ஆம், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அது ரொம்பவே அது ஒரு சமஸ்காரமாவே இருந்துச்சு. அப்புறம் திருமணம் ஆன பிறகு அப்படியே இவர் வந்து ஆப்போசிட். அவர் வந்து பயங்கர டைனமிக், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாரு. அப்போ அதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடலுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்ய தான் ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங்ல நிறையவே நிறையவே ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா ஆரம்பத்திலேயே எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுக்குமே நம்ம ஆள் போட்டு செய்ய முடியாது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம தான் செய்யணும். திடீர்னு ஒரு 10 கிலோ மூட்டை 15 கிலோ மூட்டையை தூக்கணும், சில விஷயங்களை காய போடணும், அந்த நேரத்துல பார்த்துக்கணும், வெயிலுன்னு பார்க்க முடியாது. சில இடங்கள்ல எல்லாம் வந்து பிசிக்கல் லேபர் ஒர்க், லெபோரியஸ் ஒர்க்கு. நமக்கு ஆள் நம்ம என்னதான் போட்டாலும் எல்லா நேரத்திலயும் அதை பண்ண முடியாது. ஸோ ஆனாலும் இப்ப எனக்குள்ளே என்ன ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்னா, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது, உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான தொழில். உழுதுன்று வாழ்வாரே வாழ்வர் பின்னால் பின்னோர் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அப்படி அந்த உழவு தொழில் மேல எனக்கு பெரிய மரியாதை சின்ன வயசுல இருந்தே இருக்குது. அப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்றாரே, அவர் பண்ணுகின்ற காரியம் மேலானதாக இருக்குது, அதனால நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்ப நான் என்னுடைய பிசிக்கல் ஒரு லிமிட்ஸ் எல்லாம் மீறி அதை நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு காரியத்திற்காக ஒத்துழைப்பு கொடுக்குது அது. அதே போல ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அந்த காரியம் அது சரியோ தவறோ அது இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டர் கவிதா சிஸ்டர் சொன்னாங்க, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நல்லபடியா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்றோம், ஆனா நம்மளை பார்த்து அவங்க கூட மாற மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று மாறுவதற்கு சில காலம் பிடிக்கும்ல. அப்போ அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த ஞானத்துக்கு போயாச்சுன்னா நம்ம பக்தியில போய் யாசிக்க வேண்டியதில்லை. அதாவது பக்தியும் ஞானமும் எப்படின்னா இரவு பகல் போல. இப்ப பக்தியில நம்ம என்ன பண்றோம், வேண்டுபவராக யாசிப்பவராக இருக்கிறோம். நம்ம ஒரு பாவி, எனக்கு நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல, நான் ரொம்ப மோசமானவன், நீ வந்து பெரியவன், நீ வந்து புகழுக்குரியவன் மகிமைக்குரியவன், நீ புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகிமை செய்றோம். அதற்கு ஆப்போசிட்டா நம்மள வந்து பாவாத்மா அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா நீ தான் எப்படி இருந்தாலும் காப்பாத்தணும், அங்க போய் கடவுள்கிட்ட சண்டை போடுறோம், எல்லாமே பண்றோம். அங்க வந்து யாசிப்பது தான் நடக்குது இல்லையா? அது தெரிந்திருந்தாலும் கூட ஞானத்தின் மூலமாக இறைவனை சரியான கனெக்ட் பண்ணோம்னா நாம் அப்படிப்பட்ட பூஜைக்குரியவராக ஆக முடியும். இறைவனுக்கு சமமான இறைத்தன்மையை நமக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். சோ ஞானம் அப்படிப்பட்ட ஒரு பகலாக இருக்கிறது, பக்தி அப்படிப்பட்ட இரவாக இருக்கிறது. இந்த வித்தியாசம் தெரிஞ்ச பிறகும் கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக. ஏன்னா நமக்கு தெரியும், சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம், இந்த 4 யுகங்கள் இருக்குது. சில ஆத்மாக்கள் துவாபரத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. அவர்களினால இந்த ஞானத்தை எடுத்துக்க முடியாது. அப்ப அவர்களுடைய பார்ட்டே பக்தியினுடைய பார்ட்டு தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அவர்களுக்காக இந்த ஒத்துழைப்பை நாம தரோம். அப்போ ஒருத்தருக்காக அது செய்கிறோம். நம்ம உள்ள வந்து அது வந்து தேவையில்லை அப்படின்னு நினைச்சா கூட நம்ம அவர்களுக்காக அவங்க கூட போறோம். ஸோ எப்படியோ அவர்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்குது, நம்ம அப்போ ஒரு உதவிக்கரம் கொடுக்கலாம், சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு செய்றோம். ஸோ இந்த ஒத்துழைக்கும் சக்திங்கிறது, ஒத்துழைக்கும் விஷயம்ங்கிறது இந்த 2 ரீதியில உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டா? புரியுதுங்க சிஸ்டர். ம். ம். இப்ப நம்ம இந்த த ஹையஸ்ட் ஒத்துழைப்பு அப்படின்னா இறைவனுக்காக, இறைவன் வந்திருக்கிறாரு, இறைவன் நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஹையஸ்ட் ஒத்துழைப்பு அப்படின்னா எதுல கொடுக்கணும் பாருங்க. ஒரு பாடல் ஒண்ணு இருக்குது, 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா, ஈராயிரம் கண் கொண்டாய் ஒரு கண் எனை பாராதா. ம் எப்படி போய் நம்ம இறைவன் முன்னாடி நின்று யாசிச்சோம், 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா. இறைவனை நம்ம காரியத்திற்கான ஒத்துழைப்புக்கான காரியத்திற்காக கூப்பிடுறோம்.
எனக்காக நீ ஹெல்ப் பண்ணு, எனக்காக நீ உதவி பண்ணு, இதை செய்ய அதை செய். அஹ், என் மேல கொஞ்சம் கருணை கொண்டு பாரு, 1000 கண் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே உனக்கு, அந்த ஒரு கண் என்ன பார்க்க கூடாதா அப்படின்னு நம்ம கேக்குறோம். ஆனா உண்மையிலேயே பரமாத்மா இப்ப வந்து என்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? யாருக்காக வந்திருக்கிறாரு சொல்லுங்க? நமக்காக. நமக்காக. என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறாரு? ஞானம் கொடுத்து ம். நம்மள முன்னேற்ற. முன்னேற்றுவதற்காக. நம்ம பதீத்தர்களாக ஆகிவிட்டோம். பதீத்தர்கள்னா என்ன அர்த்தம்? தூய்மை. ரகுபத் தூய்மையற்றவர். பாட்டு இருக்குல்ல, ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத் பாவன சீதாராம் ईश्वर अल्लाह तेरो नाम सबको सन्मति दे भगवान. ம்? பதீத பாவன சீதாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பதீத்தம்னா என்ன? தூய்மையற்றவர்கள். பாவனம்னா என்ன? தூய்மையானவர்கள். அப்ப நமக்கு இந்த விஷயம் நல்லா புரியுதா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக அவர் வரார். அப்ப தூய்மையற்றவர்கள் தூய்மையாவதன் மூலமாக என்ன நடக்குது இந்த உலகத்துல சொல்லுங்க? உலகம் து- தூய்மையாகுது. உலகம் தூய்மையாகிறது. எந்த அளவுக்கு தூய்மையாகுது? உலகம் எந்த அளவுக்கு தூய்மையாக போகிறது? முழுமையாக. உம், முழுமையாக. அது என்ன யுகமாக ஆக போகிறது? சொர்க்கமாக. ஸ்வர்க்கமாக, கோல்டன் ஏஜாக, சத்தியுகமாக ஆக போகிறது. அப்ப இறைவன் கிட்ட போய் நம்ம 1000 கை உண்டென்றால் ஒரு கை தரக்கூடாதான்னு சொன்ன நாம, இப்ப இறைவன் கொடுத்த ஞானத்தின் மூலமாக பதீதமாக இருக்கின்ற நாம பாவனமாகி இறைவனுக்கு வலதுகரமாக ஆகின்றோம். கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன்? எனக்கு ஒரு கை கொடுக்க கூடாதா? அனாதையா இருக்கேன், ஆதரவில்லாம இருக்கிறேன், எனக்குன்னு யாரு இருக்கிறா? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு? நீ வந்து எனக்கு உதவி பண்ணு, இந்த விஷயத்த நீ செய்யாம எனக்கு யாரு செய்வா? எல்லாரும் கைவிட்ட நேரத்துல இறைவன் கிட்ட போய் எவ்வளவு நாள் மன்றாடி இருப்போம், எவ்வளவு நாள் யாசித்திருப்போம், எவ்வளவு நாள் அழுதிருப்போம். இப்ப இறைவன் என்ன கொடுக்க வராரு? ம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை குழந்தை. நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, என்ன நினைவு செய், உனக்குள்ளே இந்த அஷ்ட சக்திகளை குணங்களை நிரப்பிக்கோ. அதன் மூலமாக ஸ்வர்க்கத்திற்கு நான் உன்னை அதிபதியாக ஆக்குகிறேன். மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. நம்ம சுய மாற்றத்தின் மூலமாக விஸ்வ மாற்றத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இதை விட பெரிய ஒத்துழைப்பு சக்தி இருக்குமா? ஒத்துழைக்கும் காரியம் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? இதற்கு மேலான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா சொல்லுங்க? இல்லைங்க சிஸ்டர். ம் எல்லாரும் ம் இருக்கவே முடியாதுல்ல. அப்ப இதுவரை நமக்கு தெரியல இந்த மாற்றம் அப்படின்னா என்ன, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. பாருங்க, நாம சில விஷயங்கள்ல நாம ஜஸ்ட் கூட இருக்கிறதன் மூலமாக ஒத்துழைப்பு தருவோம். சில விஷயங்கள்ல ஒருத்தருக்காக நம்ம குரல் கொடுப்போம். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் அநியாயமான விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? ம் அது என்னது, கிவ் வாய்ஸ் ஃபார் இல்ல vote ஃபார் அப்படின்னு எல்லாம் வந்து யூடியூப்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி போஸ்ட் வரும். அதாவது இந்த விஷயம் நடந்திருக்கு, இதற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இல்லது இதற்கு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள், எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விஷயம் தவறான விஷயமாக இருக்கின்ற பட்சத்துல நோ அப்படின்னு போடுவோம். இதை நாங்க எதிர்க்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போடுறோம். இப்படி நம்ம ஒரு வாய்ஸ் மூலமாகவோ ஜஸ்ட் ஒரு சின்ன காரியத்தின் மூலமாகவும் கூட அதற்கு ஆதரவோ எதிர்ப்போ தருகின்றோம். அப்ப இது வந்து என்ன சொல்றது? இட் இஸ் த்ரூ அவர் வேர்ட்ஸ். நம்ம பேசுறதன் மூலமாக, குரல் கொடுப்பதன் மூலமாக அதற்கு ஒரு விஷயத்திற்கு ஆதரவு தருகின்றோம். கரெக்டா?
ஆனால் உண்மையான ஆதரவு, உண்மையான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது என்ன என்றால், அது நம்மளுடைய அதிர்வலைகளாக மாறணும். இப்ப நமக்கு தெரியுது பரமாத்மா வந்திருக்கிறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார், எது சரி எது தவறுன்னு தெரியுது. நம்ம வெறுமனே கேட்டுட்டு போனோம் அப்படின்னா இதனால பெரும் மாற்றம் நிகழாது. மாற்றம் எப்பொழுது நிகழும் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மாவினுடைய அதிர்வலைகள் அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆகணும். அப்பொழுதுதான் இந்த உலக மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அப்படிப்பட்ட ஒத்துழைப்பை நாம கொடுப்பதற்கு இந்த ஞானமும் யோகமும் தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப இறைவனை நாம என்ன பண்ணணும்? இறைவனை நம் குடும்பத்துல ஒருத்தராக பார்க்கணும். காலையில் எழுந்த உடனேயே இறைவனின் நினைவு அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? இப்ப இறைவனை எப்படி நாம அன்போடு நினைவு செய்வது? இப்ப பக்தியில நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்ப ஞானத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உதாரணத்துக்கு ஒரு பாட்டு. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். எப்படி பாடுவீங்க? இறைவனை நினைச்சு ஒரு ஞானத்தின் ஆதாரத்துல அவர் நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு, அதை நான் ஃபாலோ பண்ணேன், அதற்கு ஒரு நன்றி. இறைவன் கூட நம்ம பேசணும்ல, பேசணும்ல. மனசு விட்டு பேசணுமா பேசக்கூடாதா? பேசுறோம் சார். பேசணும். மனசு விட்டு ம். பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? இதுவரை நம்ம பக்தியில புலம்புனது மாதிரி இருக்கக்கூடாது. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கிட்டோம், அதுபடி நடந்துகிட்டோம், அதனால ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த முன்னேற்றத்தின் ஆதாரத்துல, நீ சொன்னப்பா, நான் இது மாதிரி மாறினேன், உனக்கு ரொம்ப நன்றி. அப்படி ஒருத்தரா, நம்மள ஒருத்தரா, ஒரு தோழனாக, ஒரு தந்தையாக, நம்மளுடைய ஒரு தலைவனாக, தாயாக பார்க்கணும்ல. ம்? தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே, உன்னாலே எல்லாம் அடைந்தேன் அடைந்தேன். நமக்கு ஒரு அன்பு கிடைக்காதா? நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்காதா? என் சொல் பேச்சு யாராவது கேட்கறதுக்காவது ஒரு லிசனிங் இயர் கிடைக்காதா? அப்படின்னு இருந்த காலம் இருந்துச்சுல்ல? இருந்துச்சா இல்லையா நம்ம வாழ்க்கையில? இருந்தது இருந்தது மேம். இருந்தது. இப்ப எப்படி தோணுது? இதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா நமக்குள்ள? வந்திருக்கு மேம். ம். இன்னும் கூட உணர்வு பூர்வமாக இந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் இறைவனை சர்வ சம்பந்தத்துல நினைவு செய்யணும். தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே. அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இறைவனினுடைய குழந்தை நான், உன்னாலே எல்லாம் அடைந்தேன் அடைந்தேன். அந்த ஃபீலிங்ஸ். எனக்கு இறைவன் வந்தார், பதீத்தமாக இருந்த என்னை பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். எனக்குள்ளே இந்த ஞானத்தினுடைய விஷயங்கள் இறங்க இறங்க என் மனமானது இப்பொழுது ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்து எனக்குள்ளே இருக்கின்ற குழப்பங்கள் விலகிக் கொண்டே செல்கின்றன. எந்த பிரச்சனையும் என்னால இப்பொழுது ஒரு சவால் போல ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எனக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது. இந்த விஷயங்கள் மனசுல வருதா? நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தாய், முள்ளாக இருந்தேன், என்னை மலர செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க. இப்படி நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய், உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்துல போக முடியுதா? உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் என்ன செஞ்சிட்ட அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய பேரு, நிறைய சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கும் நமக்கு.
இன்னைக்கு நாம இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக பரமாத்மாவின் வலது கரமாக ஆகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்ல? இறைவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி தந்தாய். ம்? அழியாத செல்வம் கொடுத்திருக்காரா இல்லையா? இந்த செல்வங்கள் நமக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு உணர்றீங்களா இல்லையா? உணர்றோம் சிஸ்டர். ம்? ம். எப்படி உணர்றீங்க? அழியாத செல்வம் உணர் எனக்கு கிடைச்சு. ம். எப்படி இந்த உணர்றீங்க? எந்த ரீதியில உணர்றீங்க? மனசு ஞானம் அமைதியா இருக்கு சிஸ்டர். ம். இந்த நாணம் அழியாதது. ஞானம் அழியாதது. ஓகே. இந்த ஞானத்தின் மூலமாக அழியாத செல்வம்னு உணரணும்ல? இப்ப செல்வம் அப்படின்னாலே நமக்கு அது எதெல்லாம் கொடுக்கும்? இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் காசு இருக்குது, வீடு வாசல் இருக்குது, வயல் தோட்டம் தோப்பு துறவு எல்லாம் இருக்குது. இது உங்களுக்குள்ளே என்ன ஒரு உணர்வை ஏற்படுத்துது சொல்லுங்க? என்ன உணர்வை ஏற்படுத்துது? எது எது இருந்தாலுமே இது அழியாதது. ஞானம்ன்றது அழியாதது நமக்கு. ம். ம். அதெல்லாம் அழியக்கூடியது அதெல்லாம் இல்லையா? அழியக்கூடியது. ஓகே. இந்த ஞானத்திற்கு முன்னாடி நம்ம இதற்கு பின்னாடி தானே தேடி தேடி அலைந்தோம். அப்ப அது கிடைக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்திருக்கணும்ல? அது என்ன உணர்வு? மகிழ்ச்சி, சந்தோஷம். ம். ம். நான் பெரிய ஆளு, என்கிட்ட நிறைய இருக்குது, என்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. அது ஒரு பெருமிதம் இருக்குமா இல்லையா? ஒரு இருந்துச்சா ஆணவம் இருக்கும். இல்லையா? ஒரு ஆணவம் ஞானத்திற்கு ஏற்படும். முன்னாடி, ஞானத்திற்கு முன்னாடி இருந்ததுதாங்க இருந்தது சிஸ்டர். மாறி மாறி இல்லையா? இருக்கும். ஆ. திடீர்னு இருக்கும், திடீர்னு இருக்காது. அதாவது ம். லோவாவும் ஆகுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹையாவும் போற மாதிரி இருக்கும். ஆமா. அதாவது நம்ம ஒரு விஷயத்திற்காக பாடுபட்டு அதை சேர்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை அப்ப கொடுத்துருக்கோம்ல. உதாரணத்துக்கு ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நம்ம நினைச்சிருப்போம் ரொம்ப நாளா. ஏன்னா அந்த டூ வீலர் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப விரைவா செய்ய முடியும். அப்ப அந்த டூ வீலர் கிடைக்கும் பொழுது நமக்கு அது ஒரு சக்தி கிடைக்கும்ல. ஒரு இப்ப எல்லாத்தையும் என்னால ஃபாஸ்டா செய்ய முடியும். இல்ல ஒரு கார் கிடைச்சிருக்குன்னா, இப்ப நான் வசதியா நானும் எனக்கு ஒரு கார் இருக்குன்னு சொல்லிக்க முடியும். ஒரு நமக்கான ஒரு வீடு கட்டியிருக்கும் பொழுது எத்தனை நாள் வாடகை வீட்டுல இருந்துட்டு எத்தனை பேர்கிட்ட பேச்சு கேட்டோம். இப்ப நமக்குன்னு வீடு இருக்குது. ஒரு 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 பெருமிதம் வந்துதா இல்லையா? ஆமாங்க சிஸ்டர். ஆ. ஓகே. ஆனால் அது எல்லாம் அப்ப வந்த ஒரு புதுசுல கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது அது இருக்காது இல்லையா? வந்த புதுசுல ஒரு மாசம் இருக்கலாம், இல்ல 2 3 மாசம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஃபீலிங் இருக்குமா? இருந்தது இல்லைல்ல. இல்லை ம். இல்லை இல்லை. ஆ. இப்- இருக்காது. சொல்லுங்க சிஸ்டர். ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. இருக்காது. இருக்காது இல்லையா? அந்த அந்த ஃபீலிங் நமக்கு அதுக்கப்புறம் போயிடுது. கொஞ்ச நாளைக்கு அது நல்லா இருக்குது. ஆனால் இது என்ன செல்வம்? அழியாத செல்வம். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். ம். அந்த அழியாத செல்வம் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு இந்த விஷயம் புரியும். அதாவது இந்த வெளி உலகத்துல எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக எல்லாரும் எவ்வளோ பாடுபடுறாங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க. இங்க நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பரமாத்மாவை நினைவு செய்தபடி எல்லாத்தையும் நம்ம நிரப்பிட்டு இருக்கிறோம். சர்வ பிராப்திகளினால் நம்ம நிறைஞ்சிட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான திருப்தி ஏற்படுது. எனக்குள்ளே பொறுமை குணம் வந்திருக்கு, எனக்குள்ளே சகித்துக் கொள்கின்ற குணம் வந்திருக்கிறது, எனக்குள்ளே புலனடக்கும் குணம் வந்திருக்கிறது. எல்லாமே ஒரு அன்பின் ஆதாரத்துல, ஒரு ஞானத்தினுடைய ஆதாரத்துல என்னால பார்க்க முடியுது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, அந்த நினைப்புக்கு பின்னாடி அவங்களுக்கு எந்த சக்தியின் குறைபாடு இருக்குது, இந்த அளவுக்கு அவர்களுடைய அதிர்வலைகளை என்னால பகுத்தறிய முடியுது. பகுத்தறிவது மட்டுமல்லாமல் நான் நிறைஞ்சு இருக்கிறதுனால என்னால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தர முடியுது. அது தருவதன் மூலமாக
அந்த தருவதன் மூலமாக அந்த ஆத்மாவை நிரப்ப முடியுது. அந்த ஆத்மா நிறைஞ்சதுனால அந்த ஆத்மாவிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் அனுபவமாகுது. இந்த சைக்கிள் புரியுதுங்களா? நான் நிறையும் பொழுது, நான் ஆத்மா நிறையும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரப்புவதற்கான சக்தி என்கிட்ட இருக்குது. பாருங்க, எந்த ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நமக்கு என்ன கிடைச்சாலும் கடைசியில அதன் மூலமாக அடைவது அந்த சுகமோ அந்த பெருமையோ அந்த எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை அனுபவிப்பது யாரு? அதை அனுபவிப்பது யாரு? ஆத்மா. ஆத்மா. இல்லையா? அப்ப அந்த ஆத்மாக்குள்ள பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலமாக இந்த சக்திகள் நிரம்புது. அந்த ஆத்மா சர்வ பிராப்திகளினால் நிரம்புது. அப்ப வெளி உலகத்தின் விஷயங்கள், வெளி உலகத்தினுடைய தாக்கங்கள், வெளி உலகத்தினுடைய எந்த ஒரு காட்சிகளும் என்னை பாதிக்காமல் இருக்குது. என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மூலமாக வெளி உலகத்தை நேர்மறையிலிருந்து எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக நான் மாற்றுறேன். என்னுடைய மனதினுடைய சக்தி, என்னுடைய அன்பானது மற்றவர்களினுடைய காய்ந்த நிலத்தை, வறண்ட நிலத்தை ஈரமாக்குது. நம்ம ஒரு வார்த்தை அன்பா பேசுறோம். அந்த அன்பை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க முகத்துல ஒரு சின்னதா ஒரு மலர்ச்சி, ஒரு புன்சிரிப்பு. கவனிச்சிருக்கிறீங்களா? டெய்லியுமே இதை செய்யுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கூறுகின்ற இனிமையான வார்த்தைகள் மூலமாக அவங்க முகத்துல சின்னதாக ஒரு மலர்ச்சி, சின்னதாக ஒரு புன்சிரிப்பு, இதை நீங்க தோற்றுவிக்க வைக்கணும். இதை தோன்ற வைக்கணும். வந்த உடனே இன்னைக்கு நீ என்ன பண்ண, எதை பண்ணணும், இதை முடிச்சியா, அதை முடிச்சியா, இதை ஏன் இன்னும் முடிக்கல, இப்படி குழந்தைகள் கிட்ட எல்லாம் கேட்கறத விட்டுட்டு அன்பின் பாஷைய ஆரம்பிங்க. அம்மானாலே அன்பு. அந்த அன்பு ஆன்மீக அன்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட உயர்வான அதிர்வலைகளை இந்த வீட்ல உருவாக்குங்க. அவங்க உங்க வீடே எப்படி இருக்கணும்? ஒரு கோயிலாக இருக்கணும். எப்படி கோயில்ல போனா நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்ச ஒரு நிம்மதி இருக்குது, அப்படிங்கிறத இப்ப நீங்க உங்க வீடுகள்ல நீங்க உருவாக்கணும். இல்லம் ஒரு கோயிலாக ஆக வேண்டும். பாருங்க, பிரம்மகுமாரிகள்ல ஒரு அழகான இன்னொரு பாடல். மௌனமாய் ஒரு யாத்திரை விலகுதே என் அகத்திரை, ஆழம் காணாத உயிர் வரை உன் பார்வை பாயுதே பலமுறை. மௌனமாய் ஒரு யாத்திரை. அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம். காலையில அமிர்த வேளை. வாயு மண்டலம் அவ்வளவு ஏகாந்தமா இருக்குது. உலகத்துல இருக்கிற 95% ஆத்மாக்கள் தூங்குறாங்க. அந்த நேரத்துல, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல, அந்த அமிர்த வேளையில நானும் இறைவனும், நானும் இறைவனும் எவ்வளோலாம் நம்ம புனித யாத்திரை பண்ணியிருப்போம், தீர்த்த யாத்திரைன்னு பண்ணியிருப்போம். இப்ப கூட ஐயப்ப கோயில் சீசன். எவ்வளவு சிரமப்பட்டு விரதம் இருந்து நிறைய பேரு கால்நடையாகவே ம், பாத யாத்திரை செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. எவ்வளோ கோயில்கள்ல போய் பஜனை பாடுறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் செய்றாங்க. எந்த எந்த ஒரு சவுண்டும் இல்லாம, எந்த ஒரு செலவும் இல்லாம, ஐயோ என் உடம்பு இப்படி இருக்குதே, என்னால அந்த கோயிலுக்கு போக முடியாது, அந்த கியூல இருக்க முடியாது, அந்த தரிசனத்தை பார்க்க முடியாது, இந்த எல்லா விதமான மன அபிலாஷைகள் அதிலிருந்து விடுபட்டு இப்ப நான் அந்த ஏகாந்தமான காலை வேளையில
நானும் எனது இறைவனும் மௌனமாய் ஒரு யாத்திரை விலகுதே என் அகத்திரை ஆழம் காணாத உயிர் வரை உன் பார்வை பாயுதே பலமுறை. அனுபவத்துல கொண்டு வாங்க. நான் ஆத்மா, இப்பொழுது பரமாத்மாவினுடைய குழந்தை. நான் இந்த ஷரீரம், நான் இன்னார், நான் இப்படி, நான் அப்படி, இந்த எல்லா விஷயங்களின் திரையானது விலகி விலகுதே என் அகத்திரை ஆழம் காணாத உயிர் வரை. இதுவரை நான் யாருங்கிறதே என்ன அறிஞ்சுக்கல. அன்பை தேடி அலைந்தேன், அமைதியை தேடி அலைந்தேன், சுகத்தை தேடி அலைந்தேன், சக்தியை தேடி அலைஞ்சேன். என்னுடைய உயிரின் ஆழம், நான் உயிர், நான் ஆத்மா, என்னுடைய ஆழம் என்னன்னு எனக்கே தெரியல. நீ வந்த அந்த ஆழம் காணாத உயிர் வரை உன்னுடைய பார்வை அங்க கொண்டு போன என்னையும் நான் யார் என்று பார்க்க வைத்த. ஆழம் காணாத உயிர் வரை உன் பார்வை பாயுதே பலமுறை. மேரா பாபா. பாபா யாரு? பாபா யாரு? பாபா யாருப்பா? இனிமையான பாபா, யாரு ஸ்வீட்டான பாபா. பாபா? யாரு? ஃப்ரெண்டு, தந்தை யாரு? அம்மா, அப்பா, தந்தை என்னோட யாரு? கணவர். தந்தையோட பேர் என்ன? சிவன். பரமாத்மா. சிவன். பரமாத்மா, சிவன், அல்லாஹ். மேரா பாபா மீட்டா பாபா प्यारा बाबा ஆஹா பாபா. இப்படி அன்பின் பாஷை. மேரா பாபா, நீ எனக்கே எனக்கான தந்தை. மீட்டா பாபா, உன்கிட்ட எனக்கு எந்த பயமும் இல்லை, உன்கிட்ட எனக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நீ அப்படிப்பட்ட இனிமையான தந்தை. என்னுடைய உள்ளத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். இந்த உள்ளத்துல என்ன இருந்துச்சு, என்ன வருது, இதையெல்லாம் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் என்னையே உனக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன். என்னை நீ செதுக்கி கொடுத்துரு. எனக்குள்ளே ஒளிந்து கிடக்கின்ற, எனக்குள்ளே குப்பையாக, பல ஜென்மமாக குப்பையாக மண்டி கிடக்கின்ற எல்லா அவகுணங்கள், பலகீனங்களை உன்னுடைய பார்வைப்பட்டு மொத்தமாக அது பஸ்பமாகட்டும். ஆழம் காணாத உயிர் வரை உன் பார்வை பாயுதே பலமுறை. இப்படி மனதால அன்போடு நம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்ம ஆத்மா நிறையுது. இதுதான் தியானம், இதுதான் நினைவு, இதுதான் யோகம். புரியுதுங்களா? சிம்பிளா கஷ்டமா? என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளா கஷ்டமா? யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிம்பிளா கஷ்டமா? ஈஸி தானே? ஈஸி தானே? ஆ? இறைவனை நினைவு செய்யறது இவ்வளோ கஷ்டமா? இல்ல. பாருங்க, சிம்பிள் தான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ம்? புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. நாள்ல அமிர்த வேளை முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க உங்களுடைய வேலைகள்ல ஈடுபட வேண்டிய நேரம். குஷி குஷியா இருக்கணும். அப்ப என்ன பாடல் போட்டு கேட்கலாம்? புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. ஸ்வர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. முடியுமா?
சாத்தியமா? முடியுமா முடியாதா? முடியும் சிஸ்டர். குஷி குஷி முடியும்ல? ஆ? சொர்க்கம் குஷியா இருக்கும். நான் எங்க போறதுக்காக இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் என்னவா ஆறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்? எவ்வளவு அழகான பூஜைக்குரிய ஆத்மாவாக நான் ஆயிட்டு இருக்கிறேன். நான் தேவதையாகிக் கொண்டிருக்கிறேன். ஆ? பரமாத்மா வந்து சத்திய நாராயணனின் கதையை எனக்கு சொல்லி என்னை அப்படிப்பட்ட நாராயணனுடைய அந்த வைகுந்தத்திற்கு அதிபதியாக என்ன ஆக்குறார். அந்த ஸ்வர்க்கவாசியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு குஷி இருக்கணும். நம்ம பழைய வீட்ல இருக்கிறோம், ஒரு புது வீடு கட்டும் பொழுதே எவ்வளவு குஷி இருக்குது. எத்தனை ரூம்ஸ் வேணும், நான் என்னுடைய ரூம் எது, உன்னுடைய ரூம் எது, என்னுடைய சமையலறை எப்படி இருக்கணும், சமையலறையில சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வெளியில யாராவது வந்தா எனக்கு பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் வீட்ல. சின்னதா ஒரு சின்ன பார்ட்டாவது எனக்கு தோட்டத்துக்கான விஷயம் இருக்கணும், ஒரு தோட்டத்திற்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அங்க எனக்கு பிடிச்ச ரோஜா மலர்கள், எனக்கு பிடித்த ஒரு ஜாதி பூ, ஜாதி கொடி, எனக்கு வீட்டுக்கு வேண்டிய 2 3 காய்கறி. ம், பாரதியார் பாடினது போல, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும். நிக்கல அவரோட ஆசை. பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், அந்த கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே. அப்படியே பாடுறார். ம்? இந்த காணி நிலம் கிடைச்சா, அந்த காணி நிலத்துக்கு இடையில ஒரு மாளிகை கிடைச்சா, அது பக்கத்துல ஒரு கேணி இருந்தா, தென்னங்காற்று இருந்தா, இதெல்லாம் கிடைச்சப்ப எனக்கு ஒரு பத்தினி பெண் என் கூட இருந்தா, அப்ப நான் கவிதை எழுதுனா எப்படி இருக்கும்? ம்? மினி ஸ்வர்க்கம். ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்துல 7 அதிசயம், 8வது அதிசயமான ஸ்வர்க்கத்தை நாம உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். காணி நிலம் என்ன? எதற்குமே எல்லை கிடையாது. சோகமே இல்லை, அடை இனி வானமே எல்லை அப்படின்ற மாதிரி. அஹ், இப்பெல்லாம் பாருங்க, வானத்துல எல்லாம் எல்லை கோடு போட்டுக்கிறாங்க. இந்த நாட்டோட விமானம் அந்த நாட்டோட எல்லையை தாண்டுச்சுன்னா கேள்வி கேட்காம சுட்டுறலாம். ம். அதற்கான கருவிகள் எல்லாம் இருக்குது விமானத்துல. அந்த கருவிகள் மூலமாக எல்லையை கண்டுபிடிக்கலாம். அதையும் மீறி போனாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சுட்டுடுவாங்க. சுட்டுடுவாங்க. சொர்க்கத்துல எல்லை இருக்குதா? இல்ல. நமக்கெல்லாம் விமானம் இருக்குது. 2 சீட்டர், 2 சீட்டர் 4 சீட்டர் விமானம். அந்த விமானத்தை நாமளே இயக்கலாம். ஒரு பட்டனை தட்டுனா ஆன் ஆயிடும், இன்னொரு பட்டனை தட்டுனா ஆஃப் ஆயிடும். ரெண்டே 2 லிவர் தான். ஒரு பக்கம் திரும்பினா லெஃப்ட், இன்னொரு பக்கம் திரும்பினா ரைட்டு. 7 8 வயசு குழந்தை கூட ஆப்ரேட் பண்ண முடியும். இங்கிருந்து வேற ஒரு தீவுக்கு போயிட்டு பிக்னிக் கொண்டாடிட்டு வருவோம். அப்படி இந்த மொத்த உலகத்திற்கும் அதிபதியாக ஆகின்றோம். சும்மா அந்த மாதிரி கொடுப்பாரா பாபா? தந்தை வராருன்னா இந்த சத்தியுகத்தின் விஷயம் அப்படிங்கிறது நாம இப்பொழுது இந்த சங்கம யுகத்துல செய்கின்ற முயற்சியினுடைய பலன். இது ஒரு ஷேடோங்கிறாரு, நிழல் தான். நாம இப்பொழுது பரமாத்மாவினுடைய நினைவுல இருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இப்பொழுது கிடைக்கின்ற விஷயத்தினுடைய ஒரு நிழல்கிறாரு சொர்க்கத்தை. புரியுதுங்களா? நிழல், வெறும் நிழல் தான். அப்ப இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான யுகம் பாருங்க. இந்த சங்கம யுகத்துல தான் ஆத்மாவாகிய நான் புண்ணிய கணக்கை, உண்மையான புண்ணிய கணக்கை, அழியாத புண்ணிய கணக்கை சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறேன். அழியாத செல்வம்
அளவின்றி கொடுத்தாய். ம், புரியுது? அழியாத செல்வம் அப்படின்னா ஆத்மால அப்படிப்பட்ட செல்வம் நிறைகின்றது. அந்த ஆத்மாவின் அதிர்வலைகள் என்ன பண்ணுது? உலகத்தையே, கலியுகத்தையே சத்தியுகமாக மாற்றுகின்றது. என்னுடைய எண்ணத்தின் சக்தியானது இயற்கையின் மீது பிரபாவத்தை ஏற்படுத்துது. நம்ம சின்ன வயசுல மேகங்களை எல்லாம் பார்ப்போம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ குதிரை மாதிரி தெரியும். சில நேரங்கள்ல அங்க சிங்கம் இருக்கிற மாதிரி தெரியும். பல உருவங்கள் நமக்கு தெரியற மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பை அடையிற மாதிரி. சத்யுக தேவதைகள் எப்படி விளையாடுவாங்க தெரியுமா? இவங்க அப்ப இப்படி பார்ப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு இந்த ஷேப்ல எனக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த எண்ணத்தின் சக்தியின் மூலமாக வானத்துல அந்த ஷேப் தோன்றும். அங்க மரமெல்லாம் அசையுது பாருங்க. அந்த அசைறதே ஒரு ரிதமோட தான் இருக்கும். ம், எப்படிப்பட்ட ரிதம் அப்படின்னா அது ஒரு பாட்டு இசைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவிற்கு ஆத்மாக்கள் அந்த அளவிற்கு பாவனமாக ஆகிறார்கள். அந்த அதிர்வலைகள் இந்த இயற்கையையும் கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்குது. கட்டுப்படுத்துறதுன்னா அடக்கி ஒடுக்கிறது கிடையாது. இப்ப யார் மேலேயாவது எனக்கு அன்பு இருக்குது, மரியாதை இருக்குதுன்னா நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்கு உடனே அவங்க நான் ஏதோ வர்றேன் அப்படிம்பாங்க. கரெக்டா? ஏய் நான் நினைச்சேன் நீ என்னப்பா வந்துட்ட செஞ்சுட்ட அப்படிம்போம். எப்ப நடக்கும்? நாம அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பும் மரியாதையும் அவர்களை நமக்காக செய்ய தோணும். அதுபோல நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த ஆத்மாவினுடைய சக்தி இந்த இயற்கைக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செய்து இயற்கை தன்னுடைய மேலான நிலையை ஆத்மாவினுடைய எண்ண அலைகளினால் ஆத்மாவினுடைய அதாவது நம்ம நம்ம த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அன்பு, அமைதி, சுகம், சாந்தி இதனால நிரம்பி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வைப்ரேஷன்ஸ் ஏற்படுதுல்ல. நம்ம எத்தனையோ உதாரணங்கள் பார்த்தோம்ல. நம்ம அந்த தண்ணீர்ல ஜப்பானீஸ் விஞ்ஞானி அந்த எண்ணங்களை உருவாக்குறாரு. லவ் அப்படின்ற ஃபீலிங்கை உருவாக்கும் பொழுது அந்த தண்ணீர்ல அந்த அழகான கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ரூஃப் இருக்குதுல்ல. அதுபோல நான் ஆத்மா எப்பொழுது நான் முழுமையான அந்த நிலையை அடைகின்றேனோ அந்த நிலையின் மூலமாக இந்த 5 தத்துவங்களும் தன்னுடைய மேலான ஒரு நிலையை அடையுது. அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அது உடனே அது உடனே எனக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த சக்தி. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இல்ல இது ஏதோ கார்ட்டூன் மூவி ஏதோ ஒரு வந்து மாயாஜால மூவியினுடைய கதை கேட்குற மாதிரி இருக்குதா? என்ன ஃபீல் ஆகுது? ம், புரியுதுமா? ஆத்மார்த்தமா ம். ஆத்மார்த்தமான அன்பு, ஆத்மார்த்தமான சக்திக்கு அவ்வளோ பவர். பவர் இருக்குது இல்லையா? ஓகே, ஓகே. நம்முடைய வாழ்க்கையே ஆஹா ஆஹாதான். ஓகேங்களா? இதே சந்தோஷத்தோடு இதே உள்ள திருப்தியோடு நம்ம இந்த சங்கம யுக வாழ்க்கை முழுவதும் பரமாத்மா காட்டிய வழியில அடியெடுத்து வைக்க வேண்டும். அஷ்ட சக்திகள் நமக்குள்ள நிறையணும் அப்படின்னா இந்த யோக பலம், பரமாத்மாவினுடைய துணை நமக்கு அனுபவமாகணும். அவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஞானத்து மேல நமக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயத்தன்மை வரணும். நிச்சயத்தன்மை வருது அப்படின்னா அவர் சொன்ன வழியில நடப்பதுன்னு அர்த்தம். அது நடக்கும் பொழுது எது மாறாது? எது மாறாது சொல்லுங்க? பரமாத்மா சொல்றாரு இந்த உலகமே மாறும். அந்த மாற்றத்தை உங்க மூலமா நான் உருவாக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நானே உருவாக்குனேன் அப்படின்னா யாருக்கு சொர்க்கத்தோட பாக்கியத்தை தருவேன் சொல்லுங்க? இப்ப பரமாத்மா வர்றாரு, அவரே இந்த சத்தியுகமா மாத்திடுறாரு. இந்த உலகத்துல 850 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அப்ப யாரை கொண்டு போய் சத்தியுகத்துல உட்கார வைப்பாரு சொல்லுங்க?
எதன் அடிப்படையில உட்கார வைப்பாரு? அவர் சொல்வதை கேட்டு நடப்பவர்களை மட்டும்தான். ஆமா இல்லையா? ஏன்னா அந்த உலகத்துல நாம போகணும்னா அதற்கான தகுதியை வளர்த்துக்கணும்ல. அதை வளர்த்துக்கலன்னா என்ன ஆயிடும்? போக அந்த முடியாது. முடியாது. அங்க போனாலும் அப்படி தகுதி இல்லாத ஆத்மாக்கள் போனாங்கன்னா அந்த உலகத்தினுடைய அழகு அவங்களுடைய மதியை மயக்கிடும். அப்ப எல்லாமே எனதாக்கிக்கணும்ன்ற எண்ணம் வந்துடும். ஆசை வரும். எல்லாருக்கும் துக்கம் கொடுப்பாங்க. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படிதானே பண்றாங்க. ஒருத்தர்கிட்ட அழகும் இருக்குது, இளமை இருக்கிறது, பணமும் இருக்குதுன்னா என்னெல்லாம் நடக்குது? சத்தியுகத்துல எல்லாமே இருக்கும். ஆனாலும் எந்த துஷ்பிரயோகமும் பண்ண மாட்டாங்க. அதற்காக இந்த சங்கம யுகத்துல ஆத்மான்ற பேட்டரிய நம்ம நிறைச்சுக்கிறோம். இந்த உலகத்துல நான் சர்வ குணங்களும் நிறைந்திருக்கும் பொழுது நான் அனைத்து பிராப்திகளையும் அடைபவனாக இருக்கிறேன். நான் இனி கொடுப்பவராக இருக்க வேண்டும். இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்ன என்று அறியாத நிலையின் மூலமாக அந்த நிலை ஏற்படும் பொழுது பரமாத்மாவினுடைய அன்பினால நம்ம நிறைகிறோம். அந்த சுகத்தை பெறுகின்றோம். அந்த சுகம்தான் இந்த ஆத்மா பேட்டரிய சார்ஜ் பண்ணுது. அப்ப மத்ததெல்லாம் நம்ம இந்த அழியாத செல்வத்தை சேர்க்கும் பொழுது அழிகின்ற ஸ்தூல செல்வங்கள் நமக்கு பின்னாடி வருது. ஆனா நாம அது பின்னாடி போறது கிடையாது. புரியுதுங்களா? இந்த விதி எப்படிப்பட்ட ஒரு அழகான விதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஓகே. யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுமோ அவர்கள் ரொம்ப பொறுப்பானவர்களாக இருக்கணும். The one who is having authority should have the responsibility. இந்த உலகம் எப்படிய பார்க்கணும்? அந்த உலகத்தை தன்னுடைய உலகமாக, அங்க இருக்கிற எல்லாரையும் தன் மனிதர்களாக, தன் குடும்பமாக, தன்னில் ஒருவராக பார்க்கின்ற மனோபாவம் யாருக்கு வருகிறதோ அப்ப அவர்களை சொர்க்கத்தினுடைய அதிபதியாக, சக்கரவர்த்தினியாக அங்க உருவாக்குறார். அதனாலதான் வசுதைவ குடும்பகம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் வசுதைவ குடும்பகம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் இதுதான். அங்க இருக்கிற எல்லா பிரஜைகளும் கூட எப்படி அனுபவம் பண்ணுவாங்க? இந்த ராஜா ராணிய தன்னுடைய தாய் தந்தையை போல அனுபவம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு வாயுமண்டலம் தான் அங்க இருக்கும். அதற்கு தகுதியானவர்கள் தான் அங்க போய் ஆட்சி புரியுறாங்க. ஓகேயா? ராஜ்யம் அப்படிதான் உருவாகுது. ஓம் சாந்தி. இன்றைக்கு கிளாஸை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. சாந்தி.